Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. இன்னைக்கு உலக அளவுல பேசப்பட்டுட்டு இருக்கிறது ஒரு நியூஸ் தான். இந்த ஒரு பரபரப்பான ஒரு சம்பவம் தான் வேர்ல்டு ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணப்பட்டுட்டு இருக்குது. ரஷ்யால ரஷ்யாவோட ஒரு முக்கியமான நகரமான மாஸ்கோல அவங்க நாட்டோட படை தளபதி ஓகேவா? இந்தியன் ஆர்மிக்கு வந்து எப்படி சீஃப் எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க நாட்ல ஆர்மில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சீஃப் வந்து அவரோட வீட்டு முன்னாடியே உக்ரேனிய படையினால காலி பண்ணப்பட்டிருக்காரு. யோசிச்சு பாருங்க. நியூ டெல்லில இந்தியன் ஆர்ம்டு சீஃப் சாதாரண ஆள் கிடையாது. சீஃப், ஹெட், ஜெனரல் ஓகேவா? இப்படி ஒரு விஷயத்த வந்து பாகிஸ்தானோ, பங்களாதேஷோ பண்ணாங்கன்னா, எவ்ளோ பெரிய பரபரப்பாகும். எவ்ளோ பெரிய நியூஸ் ஆகும். ஏன்னா இது பார்டர்ல கூட இல்ல. அவர் வீட்டுக்கிட்ட இருக்கிறப்போ. இந்த மாதிரி ஒரு சம்பவத்த உக்ரைன் இப்ப பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் நெறைய பேர் வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி உக்ரைனுக்கு எதிரா போர்ல இறங்குனாங்க. அதுல நெறைய பேர வந்து உக்ரைன் மறுபடியும் அவங்களையும் காலி பண்ணிட்டு, அவங்களோட உடல வந்து அங்கங்க போட்டு போயிருக்காங்க. ரஷ்யா வந்து இது உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவங்களோட முகத்தெல்லாம் எரிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. இவங்கெல்லாம் வந்து புட்டினுக்கு சண்டை போடணும்னு ஏதாவது ரஷ்யாவுக்கு சண்டை போடணும்னு ஏதாவது ரீசன் இருந்துச்சா? அவங்கள நம்பி வந்தா, அவங்க இறந்து போனதுக்கப்புறம் உங்கள மூஞ்சிய எரிக்கிறாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு, உக்ரைனோட பிரசிடென்ட் வந்து ட்வீட் பண்றாரு. பாருங்க, ரஷ்யா வந்து பின்னடைஞ்சுட்டு இருக்காங்க. ரஷ்யா வந்து தோத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உலகத்துக்கே சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறது, ரஷ்யா உக்ரைன் போர்ல எல்லாருமே ரஷ்யா தான் ஜெயிக்கும்னு நெனச்சிட்டு இருந்தோம். அதுவும் ட்ரம்ப் வந்துட்டாங்கன்னா, கண்டிப்பா ரஷ்யா தான்ப்பா ஜெயிக்கும்னு நெனச்சிட்டு இருந்தோம். பட் ரஷ்யா தோத்துட்டு இருக்கா? ரஷ்யா தோக்குறது ரொம்ப ஆபத்தான விஷயம். ரஷ்யா கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது. அவங்க தோக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அணு ஆயுதத்த யூஸ் பண்ணாங்கன்னா, உலகத்துல 3ஆம் உலகப் போர் வெடிச்சிருச்சு கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் மாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. அந்த ஒரு பட்டன் தான் மேட்டரு. ரஷ்யா கிட்ட தான் உலகத்திலேயே அதிகமான அணு ஆயுதங்கள் இருக்குது. தோக்குறப்ப அவங்க அத யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்னு சொல்லிட்டு நான் சொல்ல தேவையில்ல. புட்டினே சொல்லியிருக்காரு. நாங்க யூஸ் பண்ணுவோம்னே சொல்லியிருக்காரு. ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு? ரொம்ப பதட்டமான ஒரு சிச்சுவேஷன்ல தான் யூரோப்ல இந்த மாதிரி இந்த போர ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடந்துட்டு இருக்குது? இப்படி இறந்து போன அந்த ஜெனரல் யாரு? புட்டினுக்கு அவர் யாரு? ரஷ்யா பின்னடைவ சந்திச்சிருக்காங்களா? அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ரஷ்யா, உக்ரைன் போர் வந்து உங்கள என்ன மாதிரி, நம்மள மாதிரி ஆட்கள எப்படி பாதிக்கப் போகுது? பிகாஸ் இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து ரஷ்யாவ பார்த்து இப்ப ரீசென்ட்டா பார்த்து, இந்தியாவும், ரஷ்யாவும் இருக்கிறது வந்து உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய மலைய விட மிகப்பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்பு, மிகப்பெரிய கடல விட ஆழமான ஃப்ரெண்ட்ஷிப்ன்லாம் பேசிட்டு வந்திருக்காரு. ஸோ ரஷ்யா வந்து இந்த போர்ல தோக்குறது இந்தியாவ பாதிக்குமா? ரஷ்யா உண்மையிலே இந்த போர்ல தோப்பாங்களா? என்ன நடந்துட்டு இருக்குங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டா பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் தான் இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாத்தையும் என்னால உங்ககிட்ட ரொம்ப சிம்பிளா, ரொம்ப ஈஸியா கம்யூனிகேட் பண்ணி என்னால உங்ககிட்ட டெய்லி நைட் நீங்க தூக்கம் போறதுக்கு முன்னாடி சேர்க்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த காம்ப்ளிகேட்டடான சிச்சுவேஷன் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத சொல்றேன். ரஷ்யா, உக்ரைன் 2 கண்ட்ரிக்கும் போர் நடந்துட்டு இருக்குது. ரஷ்யா என்ன சொல்றாங்க? உக்ரைன்ல இருக்கிற நிறைய பகுதிகள் அவங்களோடதுன்னு சொல்றாங்க. உக்ரைன் என்ன சொல்றாங்க? அப்படிலாம் குடுக்க முடியாது. இதெல்லாம் எங்களோடதுன்னு சொல்றாங்க. ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமா உக்ரைனுக்குள்ள நிறைய இடங்கள புடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ரீசென்ட் டைம்ஸ்ல அவங்க ரொம்ப வேகமா புடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாளுக்கு 3 ஸ்கொயர் கிலோமீட்டர் இடத்த ஆவரேஜா அவங்க புடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட படை வந்து ரொம்ப உக்ரைனுக்குள்ள டீப்பா போக ஆரம்பிச்சிருச்சு. காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இட் இஸ் வின்டர் சீசன் அண்ட் உக்ரைன்ல வந்து ஒரு குளிர் காலகட்டத்தில அவங்க ரெடியா இருக்கிறத விட ரஷ்யா வந்து மோர் எக்விப்டா இருக்காங்க. உள்ளுக்குள்ள ரொம்ப வேகமா பெனிட்ரேட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இந்த போர் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1000 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. பட் இப்போ தான் ரஷ்யா இருக்கிறதுலே ஆக்டிவா உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. பட் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தது ரஷ்யா டாமினேட் பண்ணிருக்காங்க உக்ரைனன்னு. இன்னைக்கு அதுக்கு ஒரு ட்விஸ்ட் வந்திருக்குது. உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ உன்கிட்ட பெரிய படை இருக்கலாம். மிகப்பெரிய ஒரு நார்த் கொரியாவையும் உள்ள வந்து இறக்கலாம். பட் நாங்க என்ன பண்ண போறோம்னு பார்த்தேன்னா, 3 நாட்ல இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்காங்க? முக்கியமான தலைவர்கள் யாரு? தளபதிகள் யாரு? முக்கியமான சயின்டிஸ்ட் யாரு? உனக்கு ஆயுதத்த கண்டுபிடிக்கிறவங்க. அவங்கள எல்லாத்தையும் நாங்க எலிமினேட் பண்ண போறோம். அதாவது காலி செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஓகேவா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லெப்டினன்ட் ஜெனரல் இகோர் கிரிலோவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தளபதி. இவர் யாருக்கு தளபதி? எதுக்கு தளபதி? எந்த படைக்கு மொத்தமா தளபதின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர், பயாலஜிக்கல், கெமிக்கல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் என்பிசின்னு ரஷ்யால சொல்லுவாங்க. நியூக்ளியர் அணு ஆயுதங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இவர் தான். பயாலஜிக்கல் ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பயாலஜிக்கல் வார்ஃபேர்ன்லாம் சொல்லுவாங்க. இந்த 7ஆம் அறிவுல காமிப்பாங்கல்ல, பக்கத்து நாட்ட கேப்சர் பண்ணணும்னா, ஒரு வைரஸ வந்து நாய் மூலியமாலாம் ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி காமிப்பாங்கல்ல. இந்த பயாலஜிக்கல் இதுக்கெல்லாம் தலைவர் இவர் தான். அதே மாதிரி கெமிக்கல். இந்த கெமிக்கல்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு இடத்துல நீங்க ஒரு குண்ட போட்டீங்கன்னா, அந்த குண்டோட தாக்கம் எவ்வளோ தூரம் இருக்கோ அவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. அதே இது நீங்க கெமிக்கல தூக்கி உள்ள போட்டீங்கன்னா, கெமிக்கல் குண்டுகள போட்டீங்கன்னா, அத சுவாசிக்கிறவங்க எல்லாருமே காத்துல மிக்ஸ் ஆயி, அந்த காத்த வந்து விஷமாக்குறது வந்து கெமிக்கல் குண்டுகள் எல்லாம் பண்ணுவாங்க. நியூக்ளியர் அணு ஆயுதம் உலகத்தையே தகர்க்கக்கூடிய இந்த ஹிரோஷிமா, நாகசாகி மாதிரி ஆயுதங்கள். 7ஆம் அறிவு படத்துல காமிக்கிற மாதிரி
பயாலஜிக்கல் இது, அப்புறம் கெமிக்கல் ஆயுதங்கள். இந்த 3க்கும் தளபதி. முக்கியமான ஒரு ஆள தான் புட்டின் இந்த இடத்துல போட்டு வச்சிருக்காரு. இகார் அப்படிங்கிறவர. இந்த இகார் வந்து மாஸ்கோல அவர் வீட்டுக்கிட்ட இன்னைக்கு இருந்தப்போ, இன்னைக்கு எந்த இன்டர்நேஷனல் நியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, இதான் ஹெட்லைன்ஸ்ல இருக்கும். இகார் வந்து அவர் வீட்டுக்கிட்ட நடந்து போயிட்டு இருக்காரு. அவர் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்காரு. மேல ஏறி போறாரு. அவர் கரெக்ட்டா அது வீடியோ வேற வந்திருக்குது. ஓகேவா? கரெக்ட்டா ஒரு பைக் கிட்ட போறாரு. அந்த பைக் வெடிக்குது. ஓகேவா? பைக் வெடிச்சதுல அவர் அங்கேயே இறந்து போறாரு. இதுக்கு இமிடியேட்டா ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நான் அதுக்கெல்லாம் வரேன். முதல்ல உக்ரைன் என்னென்ன அட்வான்ஸ் பண்ணிடுறாங்கன்னு சொல்றேன். அங்க வந்து இதுக்கு ரஷ்யா வந்து ஒரு ரிவெஞ்ச் எல்லாம் வச்சிருக்காங்க. நான் அடுத்து சொல்றேன். பட் உக்ரைன் முதல்ல என்ன சொல்றாங்கன்னு சொல்லிடுறேன். உக்ரைன் வந்து இவர காலி பண்றாங்க. காலி பண்ணிட்டு உக்ரைன் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான் பண்ணோங்கிறத அனௌன்ஸ் பண்றாங்க. உக்ரைன் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. ஓகேவா? ஜெனரலா இந்த மாதிரி இன்னொரு நாட்டுக்குள்ள பண்ணக்கூடிய ஒரு கொலையெல்லாம் வெளிய சொல்ல மாட்டாங்க. பட் உக்ரைன் அனௌன்ஸ் பண்றாங்க. அனௌன்ஸ் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து கடந்த 1000 நாட்கள்ல 4200 முறை இன்ஸ்டான்சஸ் 4200 டைம்ஸ் இந்த இகார் அப்படிங்கிற ஒருத்தர்னால உக்ரைனுக்குள்ள வந்து நெறைய ஆயுதங்கள் வந்து விழுந்திருக்குது. அதுல நெறைய கெமிக்கல் ஆயுதங்கள் இருந்திருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான். அதனால இவர் ஒரு போர் குற்றவாளி. இவர் ஒரு மிகப்பெரிய குற்றவாளி. அதனால நாங்க இவர தகர்க்கிறோம். இவர தகர்க்கிறது 100% எங்களுக்கு நியாயம் இருக்குது. அது மட்டும் இல்லாம, இன்னும் ஃபியூச்சர்ல ரஷ்யால எந்தெந்த சயின்டிஸ்ட், எம்பி, மினிஸ்டர் யார் யார் இந்த மாதிரி ரஷ்யன் போருக்கு, ரஷ்யா இந்த மாதிரி உக்ரைன் மேல நடக்கக்கூடிய தாக்குதலுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்களோ, அவங்களெல்லாம் நாங்க டார்கெட் பண்ணிருக்கோம். எங்ககிட்ட ஒரு பெரிய டீமே ரஷ்யாக்குள்ள இருக்குது. அவங்க பயங்கரமான ஒரு வேலைய பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு ஒரு சாம்பிள் தான்ப்பா இது. எல்லாருமே தகர்த்தப்படுவீங்கன்னு சொல்லிட்டு, டைரக்ட்டா ஹெட்ஸ வந்து மிரட்டுறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 80 வருஷத்துல முதல் முறையா 80 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரஷ்யாக்குள்ள உக்ரைன் வேற உள்ள போயிட்டாங்க. ரிவர்ஸ்ல. இந்த சைடு ரஷ்யா உக்ரைன்குள்ள வந்தா, உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்குள்ள போயிட்டாங்க. போயி அங்க இருக்கிற இடங்கள புடிச்சு வச்சிருக்காங்க. நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் தான் இந்த உக்ரைனுக்குள்ள ரஷ்யா போயிருக்காங்க. ரஷ்யாக்குள்ள உக்ரைன் போயிருக்காங்கல்ல, அந்த இடத்துல நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. அந்த நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் இதுவரைக்கும் 30 பேர் இறந்து போயிருக்காங்களாம். அந்த 30 பேர் இறந்து போன வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் வந்து அவங்களோட முகத்த எரிக்கிற வீடியோவையும் ரிலீஸ் பண்றாங்க. அவங்க பிரசிடென்ட்டே ரிலீஸ் பண்றாங்க. இவங்களெல்லாம் வந்து நீங்க நம்பி ஏன்பா வரீங்கன்னு சொல்லிட்டு நார்த் கொரியாவ பார்த்து கேள்வி கேட்கிற மாதிரி. இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியா வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ண வந்து அவங்க சோல்ஜர்ஸ் இறந்து போயிட்டாங்கன்னு உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு அவங்களோட முகத்த எரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உக்ரைன் வந்து ரஷ்யா மேல ஒரு பழிய போட்டு எல்லார் முன்னாடியும் காமிக்கிறாங்க. இந்த இதெல்லாம் கேட்கிறப்போ, உக்ரைன் வந்து பயங்கரமா மாஸ் பண்ணிட்டுருக்காங்க. ரஷ்யா பயங்கரமா பேக் சீட்ல இருக்காங்கன்னு தானே தோணும். அப்படியே நம்ம அதர் சைட் ரஷ்யாவோட கதைய நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நெறைய மீடியால பார்க்குறப்போ, அவ்வளோதான் புட்டின் காலி, உக்ரைன் மாஸ் பண்ணிட்டாங்க, புட்டின முடிக்க போறாங்க அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காங்க. பட் இப்போ நான் புட்டின் சைட்லேருந்து என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு மிகப்பெரிய ஒரு மரணம் இன்னைக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொன்னேன்ல, இகார் அப்படிங்கிற ஒருத்தங்கள. இந்த இகார் அப்படிங்கிற ஒருத்தங்க இறந்து போனதுக்கு ரஷ்யா என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? ரொம்ப சீக்கிரமா நீங்க நெனச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அடி உக்ரைன் மேல விழுகப் போகுது. அத உலகமே வேடிக்கை பார்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதிலடி என்ன நம்மளுக்கு தெரியாது. பட் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிற ஒரு டோன்ல சொல்லியிருக்காங்க. 2வது ரஷ்யா உக்ரைனுக்குள்ள ஒரு நாளுக்கு 3 ஸ்கொயர் கிலோமீட்டர பிடிச்சுக்கிட்டு இருக்குது. ரஷ்யா வந்து ரொம்ப வீரியமா உக்ரைனுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வந்துட்டார்னால், ட்ரம்ப் வந்து இந்த போர நிறுத்திருவாருன்னு எல்லாருக்குமே தெரியும். உலகத்தில எல்லாருக்குமே தெரியும். இது பெரிய ஜீபூம்பா கதை கிடையாது. ட்ரம்ப் வந்த வேகத்தில இந்த போர நிறுத்துவாரு. எப்படி நிறுத்துவாருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன எதிர்பார்க்கப்படுதுனால், இன்னைக்கு வந்து ரஷ்யா எவ்வளோ தூரத்த பிடிச்சிருக்காங்களோ, அது ரஷ்யாவோடது. உக்ரைன் எவ்வளோ தூரம் விட்டு குடுத்துட்டாங்களோ, உக்ரைன் விட்டு குடுத்துட்டாங்கன்னா, அவங்க போர்ல பின்னடைஞ்சிருக்காங்களோ, அது உக்ரைனோடது. ரஷ்யா எவ்வளோ தூரம் உள்ளுக்குள்ள போயிருக்காங்களோ, அது எல்லாமே ரஷ்யாவுக்கு போயிடும். உக்ரைனியன் நாட்ல ரஷ்யா உள்ள வந்த இடமுமே வந்து ரஷ்யாவுக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு டோன வந்து ட்ரம்ப் எடுப்பாருன்னு ரொம்ப பரவலா எதிர்பார்க்கப்படுது. அதனால தான் ரஷ்யா வந்து ரொம்ப வேகமா இந்த வின்டர்ல புஷ் பண்ணிட்டுருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு உள்ளுக்குள்ள போயிடணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. ட்ரம்ப் இது சம்மந்தமா இன்னைக்கு பேச வேற செஞ்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உக்ரைன வந்து 100 வருஷம் ஆகும் மறுபடியும் உக்ரைன் எப்படி இருந்துச்சோ அதை ரீபில்ட் பண்றதுக்கு. அவ்ளோ மிகப்பெரிய கட்டிடங்கள், மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ்ன்னு எல்லாத்தையுமே ரஷ்யா காலி பண்ணிட்டுருக்காங்க. உக்ரைன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. உக்ரைன் இந்த போரை ஜெயிக்க முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் உக்ரைனுக்கு வந்து இவ்ளோ காச குடுத்துக்கிட்டு ஒரு தோக்கக்கூடிய போர்ல வந்து பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. இன்னைக்கு இருக்கிற பிரசிடென்ட் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. 2வது என்ன சொல்றாங்கன்னா, பிரஸ் வந்து கேட்குறாங்க. உக்ரைன் வந்து மறுபடியும் அந்த இடத்தெல்லாம் பிடிக்கலாம்ல. அவங்க கிட்ட இருந்து புடுங்கப்பட்ட இடங்களெல்லாம் புடுங்கப்பட்ட இடத்தெல்லாம் பிடிக்கலாம்ல அப்படின்னு கேட்கறதுக்கு ட்ரம்ப் இருந்துகிட்டு சிரிச்சுக்கிட்டே ஏங்க நடக்கிற விஷயத்த பாருங்கங்கிற மாதிரி பேசுறாரு. அத டிஸ்மிஸ் பண்றாரு பேசிக்கா அந்த ஸ்டேட்மெண்ட்ட. 3வது என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆட்சிக்கு வந்த உடனே சீக்கிரமா நான் 2 பேரையும் நெகோசியேஷனுக்கு உட்கார வச்சுருவேன். பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா அண்ட் உக்ரைன உட்கார வச்சுருவேன். உட்கார வச்சுக்கிட்டு ஃபண்டிங்க வந்து முதல்ல கட் பண்ணுவாரு. ஓகேவா? பயங்கரமான பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து உக்ரைனுக்கு அமெரிக்கா குடுத்துக்கிட்டே இருக்காங்க. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, வந்த உடனே ஒண்ணு கம்மியாக்குவாரு, இல்ல கம்ப்ளீட்டா நிறுத்திருவாரு. உக்ரைன் அதுக்கப்புறம் இந்த போர சண்ட போட முடியாது. ஒருத்தங்க சண்ட போடுறதுக்கு 2024ல தேவையான முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணம் தான். பணம் இருந்தா நீங்க நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ கூட உங்க நாட்டுக்குள்ள கொண்டு வரலாம். இல்லாத ஆயுதத்த நீங்க வந்து சிரியா கிட்டேருந்து வாங்கலாம். ஸோ வி கேன் டூ அ லாட் ஆஃப் திங்ஸ். ஈரான் கிட்டேருந்து வாங்கலாம். வி கேன் டூ லாட் ஆஃப் திங்ஸ் பணம் இருந்தால் மட்டுமே. இந்த பணம் வந்து
ரஷ்யாவுக்கு ரஷ்யன் எக்கானமியே ஒரு பெரிய எக்கானமி. அவ்வளோ ஈஸியாலாம் கிரிப்பிள் பண்ண முடியாதுன்னு அவங்க வேர்ல்டு ஃபுல்லா காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லா சாங்ஷனும் போட்டுமே வந்து ரஷ்யன் எக்கானமி வந்து இன்னும் சர்வைவ் ஆயிட்டு தான் இருக்குது. பட் உக்ரைனோட எக்கானமி காலி. ஓகேவா? அது தரமட்டமா இருக்குது. உக்ரைனுக்கு ஆனா சப்போர்ட் எங்கேருந்து வந்துட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா இந்த நேட்டோ கண்ட்ரீஸ் அண்ட் அமெரிக்கா. அதில எஸ்பெஷலி யூரோப் அண்ட் அமெரிக்கா தான் மிகப்பெரிய ஃபண்டிங்க குடுத்துட்டு இருக்காங்க. ட்ரம்ப் இதுவே அநியாயம்னு சொல்றாரு. எல்லா கண்ட்ரியும் ஈக்குவலா தானடா உன் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒருத்தன் மட்டும் நான் கன்டினியூஸா குடுத்துட்டே இருக்கேன். மீதி இருக்கிறவங்கலாம் வேடிக்கை பார்க்குறீங்களேன்னு பேசுறாரு. ஸோ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டிங்க கம்மியாக்கிட்டோம்னா உக்ரைன் வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் இல்ல நான் வீம்பு புடிச்சிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த போர்ல இதுவரைக்கும் லட்சக்கணக்கான பேர் 2 சைடு உக்ரைன் சைடும், ரஷ்யா சைடும் இறந்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் பைடன் தான். இவர் தேவையில்லாம காச குடுத்து சண்டை போடுன்னு ஒரு வீக்கான பெர்சன சண்டை போட விட்டாரு. இந்த சண்டைய நிறுத்துறதுக்கு வீக்கான பெர்சனுக்கு காசு குடுக்குறத நிறுத்திட்டு, நீ வாப்பா 2 பேரும் பேசி இத சமாதானப்படுத்தி தீர்மானம் கண்டுபிடிச்சு அனுப்புறது தான். அப்போ அதுக்கு சிம்பிளான சொல்யூஷன் இவங்க எவ்வளோ தூரம் வந்திருக்காங்களோ, அந்த இடத்த திருப்பி குடுத்துருவாரு ட்ரம்ப். ரஷ்யா உள்ள வந்த இடத்த ரஷ்யாவுக்கே குடுத்துருவாருங்கிறது தான் எதிர்பார்ப்பு. இப்ப நெறைய பேர் இன்னொரு சைடு ரஷ்யன் சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அவங்க நாட்டோட முக்கியமான தலைவர்கள் ஒவ்வொருத்தங்களையா தாக்குறது, உக்ரைன் ஒரு மாரலா இல்ல ரஷ்யன் சோல்ஜர்ஸ்க்கு வந்து ஒரு பயத்த காமிக்கணுங்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு டாக்டிக்கலான விஷயங்கள் இது. ஆன் த பார்டர் என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குடி தண்ணி அண்ட் சூடா இருக்கிறதுக்கு நம்ம ஊர்ல சூடா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். டிசம்பர்ல நம்மளுக்கே சென்னையில குளிர்றப்போ, மதுரையில, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், திருச்சியிலலாம் குளிர்றப்போ, நீங்க யோசிச்சு பாருங்க. உக்ரைன்ல வந்து வின்டர் எவ்ளோ ஹார்ஷா இருக்கும். அங்க வந்து அவங்க வாழ்றதுக்கே வந்து ஹீட்டர் தேவை வீட்ல. அதுக்கு கேஸ் தேவை. அந்த கேஸ் எல்லாம் ஓகேவா? அதே மாதிரி குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் வின்டர்ல. அதுவும் கிடையாது. அங்க இருக்கிற மக்கள் வந்து பார்டர்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சோல்ஜர்ஸும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உக்ரைன் வந்து இன்னவே பின்தங்கி தான் இருக்காங்க. இதை வேகமா எவ்வளோக்கு எவ்வளோ பின்னாடி தள்ள முடியுமோ தள்ளினாங்கன்னா, ஜான்வரி கொஞ்ச நாள்ல தான் இருக்குது. இன்னும் 1 மாசத்துல ட்ரம்ப் பதவிக்கு வந்துருவாரு. இந்த போர் நின்றுங்கிறதுனால ரஷ்யா ரொம்ப அஃபென்ஸா போயிட்டு இருக்காங்க. இத டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு தான் உக்ரைன் இந்த மாதிரி தாக்குதல்கள நடத்திட்டு இருக்காங்கங்கிறாங்க. இதுல 2 சினாரியோ இருக்குது. ஒருவேள இந்த சிச்சுவேஷன்ல ரஷ்யா தான் அஃபென்சிவா உள்ள போயிட்டு இருக்காங்கனால் பிரச்சனை கிடையாது உலகத்துக்கு. ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை அந்த லோக்கல் பிரச்சனையா இருக்கும். அது பெருசா எஸ்கலேட் ஆகாது. பட் ஒருவேள இது வந்து ரஷ்யா பின்தங்கி இருக்காங்கன்னா, ரஷ்யா அணு ஆயுதத்த யூஸ் பண்ணா என்ன பண்றது? அது ஒரு பதட்டமான சிச்சுவேஷன். இன்னொரு சினாரியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா அஃபென்ஸ்ல போயிட்டு இருக்கப்போ, உக்ரைனுக்கும் ரஷ்யா வந்து ஏதோ பேச்சுவார்த்தை நடந்து இந்த போர் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து ரஷ்யா கூட எப்படி இருப்பாங்கங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நெறைய ஊடகத்தில வந்து பேசிட்டு இருக்கிறது, மீடியாலலாம் பேசிட்டு இருக்கிறது வந்து இந்த ஒரு விஷயம் தான். இந்த ஒரு மரணம் தான். அந்த மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்டோரி 2யுமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க இந்த போர் முடியிறது எனக்கு தெரிஞ்சு 1 ஆர் 2 மந்த்ஸ்ல இந்த போர் முடிவுக்கு வந்துரும். ஏன்னா வேர்ல்டு வந்து அத நோக்கி தான் போயிட்டு இருக்குது. இங்க இருக்கிற சிச்சுவேஷன்லாம் பார்த்தா அது ஆப்வியஸா தெரியுது. மை பிரெடிக்ஷன் இன்னும் 1 ஆர் 2 மந்த்ஸ்ல இந்த போர் முடிவுக்கு வந்துரும்னு நெனைக்கிறேன். என்னோட பிரெடிக்ஷன ஒரு ஹைப்போதசிஸா வச்சு, இந்த ஒரு சிச்சுவேஷன்ல வச்சு, யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறீங்க? ரஷ்யா ஜெயிச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறீங்களா? ஆர் ட்ரம்ப் வந்து ஒருவேள உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி, ஒரு ட்விஸ்ட் குடுத்து, உக்ரைன் இன்னும் ஸ்ட்ராங் ஆயி ரஷ்யாவ தோற்கடிச்சுரும்னு நெனைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? விச் இஸ் ஃபார் அன்லைக்லி. இருந்தாலும் நான் உங்ககிட்ட எடுத்து கேட்கிறேன். இது ஒரு விஷயத்த சொல்ல விட்டேன். இந்த போருக்கு நடுவுல நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வேற அங்க கிளம்பி போயிருக்காரு. ஓகேவா? போயிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கடலை விட ஆழமானது, மிகப்பெரிய மலையை விட பெரியானது அப்படின்லாம் டயலாக் பேசிட்டு வந்திருக்காரு. ஸோ இந்தியா ஸ்டாண்ட்ஸ் வித் ரஷ்யாங்கிறது வந்து ரொம்ப ஆப்வியஸா வேர்ல்டு ஃபுல்லா தெரியிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனும் இருக்குது. நம்ம உக்ரைனை கைவிடல. உக்ரைன் கூடயும் ஃப்ரெண்டு. பட் ரஷ்யா என் பெஸ்ட் ஃப்ரெண்டுப்பா. அந்த மாதிரி டோன்ல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். எனிவே இந்த போர் முடியிறப்போ ரஷ்யா முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆர் உக்ரைன் ஜெயிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு உங்கள இன்னொரு வீடியோல பார்க்குறேன். அன்டில் தென் பை. மதன் கௌரி சைனிங் ஆஃப் ஹியர். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜியோ பொலிட்டிக்ஸ்லாம் ரொம்ப எக்ஸைட்டடா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஒரு கேட்கறதுக்கு கதை மாதிரி நான் உங்ககிட்ட எக்ஸைட் பண்ணி சொல்லணும்னு நினச்சு தான் சொல்லியிருக்கேன். தே வில் டெஃபினெட்லி பி எக்ஸைட்டட். நீங்க என்கிட்ட வேற ஏதாவது டாபிக் இந்த மாதிரி நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா, இன்ஸ்டாகிராமில மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. வெரிஃபைட் ப்ரொஃபைல் நீங்க ஈஸியா ஸ்பாட் பண்ணலாம். அங்க வந்து உங்களோட அடுத்த சஜஷனை சொல்லுங்க. லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். சியர்ஸ் எம்ஜிஸ்.